சரியா? So before going with so what is a destructor, what is the need of destructor, first we have to say நம்ம முதல்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, குட், நல்லது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், சப்போஸ் நீ இந்த 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 இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்ப. என்ன அப்படின்னு சொன்னால், நார்மலி வி ஹாவ் கான் ஃபார் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் பண்ணியிருப்பேன். என்ன, சிலர் ஓஎஸ் பண்ணியிருக்கலாம், சிலர் வந்து சாஃப்ட்வேர்ஸ் பண்ணியிருப்பேன். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னால், அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். Do you remember what is happening in installation process and what is happening in uninstallation process? Sorry sir. ஸோ அப்போ இன்ஸ்டாலேஷன் வந்து நடக்கும்போது என்ன ப்ராசஸ் நடக்கும், அன்இன்ஸ்டாலேஷன் நடக்கும்போது என்ன ப்ராசஸ் நடக்கும், இந்த வந்து கொஞ்சம் வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், தென் வாட் வி கேன் கால் இட் அஸ் வாட் இஸ் த ரோல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர், வாட் இஸ் த ரோல் ஆஃப் டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், வாட் வி ஆர் இன் காலிங் அஸ் பில்டிங் இன் மெமரி அண்ட் வி ஹவ் பீன் ஃப்ரீயிங் அவுட் ஆஃப் மெமரி. இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த யூஸாக இருக்கும். சரியா? வழக்கமாக வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணும்போது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். விண்டோஸ் இருக்கும்போது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இஃப் யூ கோ டு எனி ஒன் ஆஃப் தி ப்ராசஸ் இன்வால்வ்ட், இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம விஎல்சி பிளேயர் இன்ஸ்டால் பண்ணுறோன்னு வச்சுப்போம். நான் வந்து சிம்பிளஸ்ட் கான்செப்ட், ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து நீ வந்து செஞ்சுருக்கிற, வி வில் பி ஹேவிங் த சேம் இன்ஃபர்மேஷன் இன் யுவர் லேப்டாப் ஆர் இன் யுவர் டெஸ்க்டாப், anything else. ஸோ நல்லா நீ பார்த்த அப்படின்னு சொன்னால், நார்மலாக யூ வில் கோ டு தி வெப்பேஜ். இதனோட வெப்பேஜுக்கு நம்ம போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், யூ வில் கோ வித் த டவுன்லோட் ஆப்ஷன். ஸோ உன்னோட சிஸ்டத்தில் ஒரு EXE ஃபைல் வந்து லோட் ஆகும். ஒரு EXE ஃபைல் லோட் ஆகும். when you click on this EXE file, automatically it will be installed in your system. உன்னோட சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் ஆகும். உன்னோட சிஸ்டத்தில் வந்து நிறைய ஃபைல்ஸ் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், there will be a combinations of sys file, config file and DLL ஃபைல், லைப்ரரி ஃபைல்னு சொல்லுவோம். DLL ஃபைல் வந்து லைப்ரரி ஃபைல்னு சொல்லுவோம். sys ஃபைல், config ஃபைல், இன்னும் 2-3 ஃபைல்ஸ் என்ன வழக்கமாக வந்து APP ஃபைல்ஸு, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் உண்டு. சரி, டிபெண்டிங் அப்பான் எவ்ரி அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் த ஃபைல்ஸ் மே வேரி. இந்த சிஸ் ஃபைல் போய் எங்கே போய் உட்காரும் அப்படின்னு சொன்னால், சிஸ்டம் ஃபைல்ஸ் எங்கே லோடாக இருக்கோ அங்கே போய் வந்து உட்காந்துருக்கும். இந்த கான்ஃபிக் ஃபைல் எங்கே போய் உட்காந்துருக்கோம்னா கான்ஃபிக் ஃபைலில் போய் உட்காந்துருக்கும். இந்த DLL ஃபைலில் எங்கே லைப்ரரிஸில் போய் உட்காந்துருக்கும். ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் போய் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இட் வில் கெட் ஃபியூஸ்ட் அப். ஸோ இந்த சிஸ் ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே வந்து ஒரு மாஸ்டர் சிஸ் ஃபைல் இருக்கும், சிஸ்டம் ஃபைல் இருக்கும். அந்த சிஸ்டம் ஃபைலோட என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இதனோட இன்ஃபர்மேஷன், இதனோட ரெஜிஸ்டர் இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணி என்ன பண்ணிக்க அப்படின்னா, இட் வில் கெட் அப்டேட்டட். சரியா? ஸோ அதே மாதிரி DLL ஃபைல் அப்படிங்கிறது வந்து காமன் லைப்ரரி ஃபைல்ஸில் எந்த இன்ஃபர்மேஷன் இருக்கணுமோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் போய் லோட் பண்ணிவிட்டு, அப்பார்ட் ஃப்ரம் தட் இட் வில் பி ஆல்சோ ஸ்டாண்டிங் அஸ் அ சிங்கிள் ஃபைல். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு கிளாஸுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு நியூ என்ட்ரி உள்ளே வராங்கன்னு வச்சுப்போம். மாஸ்டர் அட்டண்டன்ஸில் வந்து அவனோட நேம் வந்து இன்கார்பரேட் ஆகிக்குது. தேர் இஸ் அ காமன் என்ட்ரி, அது வந்து காமன் என்ட்ரி. ஒவ்வொரு கிளாஸஸில் போகும்போது இட் வில் பி கெட்டிங் இன் டு த ப்ரைவேட் என்ட்ரி. அந்த கன்சர்னை பொறுத்தவரை இஸ் கால் டு பி மோஸ்ட் ப்ரைவேட். சரி, அப்படி இல்லைன்னு இப்படி வச்சுப்போம். அட்டண்டன்ஸ் என்ட்ரி வந்து காமன் என்ட்ரின்னு வச்சுப்போம். அந்த கன்சர்னை பொறுத்தவரை வந்து ஹீ மே ஹாவ் டிஃப்ரெண்ட் கிளாஸ் நோட்ஸ் ஆஸ் நாட் மேபி நாட் பி ஈக்குவலன்ட் டு அதர்ஸ். வேறு வச்சுருக்கிற மாதிரி ஈக்குவலண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். பட் என்ன அப்படின்னு சொன்னால், there will be a common entry and there will be some private entries. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி கேட்டகரைசேஷனில் சில ஃபைல்ஸ் வந்து உட்காந்துருக்கும். கான்ஃபிக் ஃபைல், இதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபைல், இந்த மாதிரி இது வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நடக்குது. சரியா? ஸோ அப்போ அந்த DLL ஃபைல்ஸ், கான்ஃபிக் ஃபைல்ஸ்லாம் நான் ஏற்கனவே நம்ம வந்து சொன்ன மாதிரி certain files will be go to the inner shell and certain file will be retaining in the outer shell. இதெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்டில் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். சரியா? certain file will be loaded in the inner shell and certain file will be in the outer shell. சரியா? ஸோ that will energize the software operation in your system. இதை தாண்டி நம்ம இன்னொரு அன்இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் போனோம் அப்படின்னு சொன்னால், நீ பார்த்துருக்கலாம், சில ஃபைல்ஸ்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்துருக்கலாம். It will give a warning message that certain files have been threaded with certain files and if it is removed then these softwares will be disturbed.
அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் என்னென்ன ப்ரைவேட் ஃபைல்ஸாக உட்காந்துருக்கோ that files will be scratched off from your system and it will be completely removed from your system, and certain files that have been embedded in other files will be retaining in your system. அப்போது இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஐ எம் அலோகேட்டிங் மெமரி. நம்ம ஞாபகம் நினைக்கிறேன், ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸ் நீ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரிமிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் வித் மெமரி. எனக்கு இவ்வளோ மெமரி ஸ்பேஸ் எனக்கு வேணும், இவ்வளோ மெமரி ஸ்பேஸ் இல்லைன்னா என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இட் வில் புட். ஸோ அடுத்தது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் யுவர் சிஸ்டம். வாட் இஸ் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் யர் சிஸ்டம், ஒன்ஸ் அகேன் இட் வில் பி ரிலேட்டட் வித். இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் நீ அன்இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த மெமரியிலேருந்து நீ ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ண இன்ஃபர்மேஷனை சில இன்ஃபர்மேஷனை வந்து இட் வில் கெட் ஸ்க்ராச்ட் ஆஃப். நான் வந்து delete அப்படிங்கிற வேர்டை நான் யூஸ் பண்ணலை. delete அப்படிங்கிற வேர்டு என்ன அப்படின்னு சொன்னால் வாட் எவர் த ஃபைல் தட் ஐ பீன் யூஸிங் அதை கம்ப்ளீட்டாக வந்து நான் வந்து அதனுடைய ஸ்க்ராச்சஸே இல்லாமல் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தென் ஐ மீன் காலிங் அஸ் delete. பட் நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர்ஸை பொறுத்தவரை there will be some scratches. அந்த ஸ்க்ராச்சஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தென் வி கால் இஸ் அன்இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து வேறு மாதிரி ஒரு ப்ராசஸில் சொல்லுவோம். ஸோ வந்து ஒன்ஸ் அகெயின் வந்து இது வரைக்கும் நம்ம பேசுனது புரிஞ்சிச்சா? நல்லது. சரியா? ஸோ அப்போ அன்இன்ஸ்டாலேஷனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், மெமரி மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் வந்து வென் ஐ பீன் கோயிங் வித் அன்இன்ஸ்டாலேஷன் ஆக்சுவலாக வந்து உள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஐம் டேக்கிங் ஒன் ஃபைல். இதில் நிறைய டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கிறேன். தேர் மேபி சம் இன்ஃபர்மேஷன் ரிலவெண்ட் இஸ் நாட் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எது இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சரி, ஏதாவது ஒரு ஃபைல் இன்ஃபர்மேஷன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டச் பேடில் என்ன இருக்குது, ஹவு டு டச் பேட் ஸ்க்ரால் லேப்டாப் ஓப்பன். சரி, ஓகே, குட், நல்லது. இந்த ஃபைலில் வந்து இட் இஸ் ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் டெலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன். இந்த ஃபைலை டெலீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் டெலீட்டிங் அ ஃபைல், டெலீட்டிங் அ சாஃப்ட்வேர், இது ரெண்டும் வந்து ஹாஸ் இட்ஸ் ஓன் காம்பினேஷன். சுரேஷ் சார், சுரேஷ் சார், जी सुरेश सर, सुरेश सर, सुरेश सर. சரி, ஸோ அப்போ இந்த ஒரு ஃபைலை நான் டெலீட் பண்ணுறதுக்கும் சாஃப்ட்வேரை டெலீட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து ஞாபகப்படுத்திக்கிறேன். ஒரு ஃபைல் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபைலை பொறுத்தவரை வி கால் இட் அஸ் ஸ்டார்ட் ஆஃப் ஃபைல் அப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன். தெர் ஆர் சம் இன்ஃபர்மேஷன் அண்ட் தேர் வில் பி ஒன் எண்ட் ஆஃப் ஃபைல். சரியா? இப்போ அந்த ஃபைலை வந்து நான் வேறு மாதிரி ஃபார்மேஷனில் போட்டுக்கிறேன். இது வந்து SOF சம் டேட்டாஸ் அண்ட் ஒன் எண்ட் ஆஃப் ஃபைல். சரி, இப்படி இருக்கிறத நான் இப்படி மாற்றிருக்கிறேன். சரி, அந்த SOF அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இட் நோட்டேட்ஸ் தி அட்ரஸ். வி கால் இட் அஸ் அ ஸ்டார்டிங் அட்ரஸ். சரியா? வி கால் இட் அஸ் அ ஸ்டார்டிங் அட்ரஸ். இந்த இன்ஃபர்மேஷனை இப்போமே எதுக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த காம்பினேஷன்ஸில் தான் வரும். ஸோ அதனால் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த பார்ஷியாலிட்டியில் போகும் அப்படிங்கிறதுனால லெட் மீ ஹாவ் த இன்ட்ரோ ரிலவெண்ட் வித் மெமரி. ஸோ அப்போ வந்து ஒரு ஃபைலுக்கு கண்டிப்பாக வந்து தேர் ஷுட் பி சம் ஸ்டார்டிங் அட்ரஸ். இந்த ஸ்டார்டிங் அட்ரஸ் நம்ம புரிகிற ஸ்லாங்கில் தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஒரு ஃபைல் காமிச்சேன் இல்லையா, இந்த ஃபைல் காமிச்சேன் இல்லையா, வேர் இட் இஸ் டச் பேட் அப்படிங்கிற ஒரு ஃபைல் நேம் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த குரூப் ஆஃப் அட்ரஸுக்கு நான் கொடுத்துருக்கிற பேர் தான் டச் பேட். என்ன என்னோட எக்ஸ்டென்ஷன் .txt அப்படிங்கிறது இட் நோட்டேட்ஸ் தி எந்த சாஃப்ட்வேரில் அது ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறது வந்து டிஃபைன் பண்ணி. இட் இஸ் .pdf அப்படின்னா ஆக்ரோபாட்டில் ஓப்பன் ஆக போகுது. .doc அப்படின்னு சொன்னால் உனக்கு ஆஃபீஸில் ஓப்பன் ஆக போகுது. சரியா? ஸோ திஸ் இஸ் யுவர் இது வந்து இந்த ஸ்டார்டிங் அட்ரஸை நீ ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு டச் பேட். ஸோ SOFல வந்து ஒன்று ஸ்டார்டிங் அட்ரஸ் இருக்குது, உள்ளே வந்து டேட்டாஸ் இருக்குது, அடுத்து எண்ட் ஆஃப் ஃபைல். சரியா? இந்த ஃபைலை நீ டேம்பர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைலை வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட் அண்ட் விசிபிலிட்டி கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் எய்தர் யூ கேன் டிஸ்ட்ராக்ட் திஸ். இதை வந்து நீ வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணால் டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. மீனிங் என்ன, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன், அந்த ஃபைலில் வந்து சர்டன் இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணுறேன். நான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னோடய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இப்போ என்ன ஆகுது, என்னோடய ஃபைல் வந்து நான் சேவ் பண்ணலை அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கண்டென்ட் வந்து நான் திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தேர் மே நாட் பி எனி கண்டென்ட்.
அப்போ there is a formation of SOF, there is a formation of EOF, பட் உள்ள டேட்டா இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன ஆக போகிறது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஃபைலோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இட் வில் நாட் பி டிஸ்டர்ப்ட். ஸோ பட் இஃப் there is any problem in SOF and if there is any problem in EOF, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் there will be a problem in the existence of the file. சரியா? ஸோ அப்போது நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைலை நான் டெலீட் பண்ணுறேன். சரி, 2 ஆப்ஷன் உண்டு. டெலீட் பட்டன் ஸ்ட்ரைட்டாக ப்ரெஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ரீசைக்கிள் பின்னில் வந்து உட்காந்துருக்கும். சரியா? கோஸோ வேர் இஸ் அ ரீசைக்கிள் பின். குப்பை தொட்டியை காணும். ஸோ அவனுடைய குப்பை தொட்டியில் வந்து உட்காந்துருக்கான். அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, குப்பை தொட்டியை காணும். இங்கே அவனுடைய ரீசைக்கிள் பின்னில் வந்து உட்காந்துருக்கோம். சரியா? ஜஸ்ட் ஒரு டெலிட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷனில் வந்து ஹோப்ஸோ நான் எல்லாத்தையும் நான் ஒரு தடவை மினிமைஸ் பண்ணிவிட்டு பார்க்குறேன். எங்கே கிடக்குன்னு பார்ப்போம். அந்த இருக்குது குப்பை தொட்டியில் கிடக்கு. நீ டபுள் கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னால் அந்த குப்பை தொட்டியில் வந்து என்னோடய கண்டென்ட் வந்து உட்காந்துருக்கும். இதில் வந்து 2 ஆப்ஷன் தான். ரீஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது, எம்டி ஆப்ஷன் இருக்குது. ஐ கேன் கோ வித் ரீஸ்டோர்னு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால் இட் வில் கம் பேக். அப்போது இதுலேருந்து ஒன்று புரிஞ்சிக்கலாம் என்ன அப்படின்னா, அந்த வந்துருச்சு டச் பேட் வந்து உட்காந்துருச்சு. இதில் வந்து ஒன்று புரிஞ்சிக்கலாம் என்ன அப்படின்னு சொன்னால், the information what I have deleted is not been permanently deleted. பெர்மனெண்ட்டாக டெலிட் ஆகலை. பட் நீ வந்து டெலிட் பண்ணியிருக்கிற அப்படின்னா நீ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இதனுடைய இமேஜ் இஸ் பீன் ஷோட் இன் யுவர் இன்னொரு ரீசைக்கிள் பின். பட் ஃப்ரண்ட் எண்டில் இந்த ஃபோல்டரில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் இட் இஸ் பீன் ஹிடன். பட் இந்த இடத்துல வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆகிடுது. பட் நீ வந்து டெலிட் பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் உனக்கு ரீசைக்கிள் பின்னில் அது காமிக்குது. பட் we are not calling as a permanent deletion. சரியா? permanent deletion இல்லை. அந்த மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கான்செப்டுக்கு SOF வந்து it is available still, data is still available, EOF is still available. பட் ரீசைக்கிள் பின்னில் நீ ஒரு கண்டென்ட்டை நீ ஓப்பன் பண்ணி பார்த்தனா it will not allow to open the content from there. அந்த கண்டென்ட்டை நீ டபுள் கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னால் the file will not open. பட் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா it can be restored to the last previous location and from there you can able to open the file. அப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க அங்கே விடாது. பட் நீ வந்து ரீஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ the disturbances will not be available for SOF, data or EOF. இதுக்கு எதுக்குமே பிரச்சனை இருக்காது. பட் இன்னொரு டெலிட் ஆப்ஷன் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். you can go with the shift and delete. ஸோ ஷிஃப்ட் அண்ட் டெலிட் போட்ட அப்படின்னு சொன்னால் உனக்கு ஒரு டிஸ்பிளே வரும். என்ன அப்படின்னு சொன்னால் the item will be permanently deleted அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் or it will be permanently lost. இந்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னால் that நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஐ கேன் ரீட்ரேஸ் as like this, that this file can't be visible at your end and it can't be visible at any mode. சரி, நீ இந்த ஃபைலை வந்து நீ எந்த ஒரு விசிபிலிட்டியும் உன்னால் வந்து பார்க்க முடியாது. இனி எந்த ஆப்ஷனும் இந்த ஃபைலை வந்து நீ வந்து விசிபிலிட்டியில் நீ கொண்டுட்டு வர முடியாது அப்படிங்கிற மீனிங்கை நான் எடுத்துக்கலாம். பட் it says that it is permanently lost, but the file will not be permanently lost from the location. சரியா? இப்போ நான் இதை டெலிட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோல்டரில் இந்த டச் பேடுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அலாக்கேட் ஆகிருக்குன்னா தட் ஸ்பேஸ் வில் ஸ்டில் பி தேர். சரி, இப்போ அதுக்கு நான் வந்து பேக் எண்ட் வந்துக்கிறேன். இதை ஜஸ்ட் கேன்சல் இட். திருப்பி வர கேன்சல் இட். அழிச்சிக்கிறேன் கொஞ்சம். சரியா? ஒரு பெரிய டப் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ. பெரிய டப் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு இதில் வந்து ஒரு ஃபைல், இது 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 ஒரு ஃபைல். இது மெமரியில் இப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு வச்சுப்போமே. இதில் ஒன் ஆஃப் த ஃபைல் வந்து நம்ம வச்சுருக்கிற டச் என்ன. சரியா? இதுதான் என்னுடைய ஃபைல். சரியா? இப்போ அந்த ஃபைலை நான் வந்து பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்பேஸ் வந்து உனக்கு வந்து எம்டி ஆகாது. மாறா அந்த பிளேஸில் வந்து அந்த ஃபைல் அப்படி இருக்கும். பட் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இட் வில் லூஸ் அவுட் இட்ஸ் SOF. சரி, அந்த SOF ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக லூஸ் அவுட் ஆகிடும். இதை வந்து அழிஞ்சிடும். அப்படின்னா மீனிங் என்ன, த அட்ரஸ் இஸ் பீன் டிட்டாச் பேக் அண்ட் அட்ரஸை குறித்து காமிக்கக்கூடிய இது வந்து உன்னோட ஃப்ரண்ட் அண்ட் விசிபிலிட்டியிலேருந்து வெளியில் மறைஞ்சிடும். சரி, யுவர் SOF இஸ் கம்ப்ளீட்லி டிட்டாச்டு பேக் அண்ட் SOF வில் பி கம்ப்ளீட்லி erased பேக். And automatically whatever that the data that has been available here and the availability of EOF will still available there. எதை மட்டும் இழந்திருக்கு அப்படின்னு சொன்னால் SOF மட்டும் இழந்திருக்கு. ஸ்டார்டிங் அட்ரஸ் மட்டும் இது காணாமல் ஆக்கியிருக்குது. அதனால் உன்னோட ஃப்ரண்ட் அண்ட் ஸ்க்ரீன்லேருந்து மறைஞ்சிருக்கும். பட் அந்த ஃபைல் அதே இடத்துல தான் உட்காந்துருக்கும். SOF இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஃபைலை நீ ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. விசிபிலிட்டியில் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. சரியா? ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபைல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் then the file should have SOF, file should have a data and the file should have a EOF. இது 3 இருக்கணும்.
இப்போ எஸ்ஓஎஃப் இல்லை அப்படிங்கிறதுனால உன்னோட ஃப்ரண்ட் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அந்த ஃபைல் வந்து மறைஞ்சிருக்கும். பட் அந்த ஃபைல் உள்ளே இருக்கும். அந்த ஃபைலை நீ ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஏன் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாதுன்னா இந்த ஃபைல் இஸ் நாட் ஹேவிங் எஸ்ஓஎஃப். சரியா? ஸோ இந்த மீனிங்லேருந்து நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் we can call it as constructor, destructor, dynamic memory allocation, revocation of memory, இது எல்லாமே comes in picture. சரி, ஒரு ஃபைலை நீ வந்து பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ண முடியாது. இதை எப்போ டெலீட் ஆகும் தெரியுமா? உன்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் that we call is a defragmentation அப்படிங்கிற ஒரு பார்ட் உண்டு. defragmentation அப்படிங்கிற ஒரு பார்ட் உண்டு. it will run for days. ஒரு நாளையில் முடியும், 2 நாளையில் முடியும், ஒரு வாரத்தில் முடியும். போட்டு பார்த்துறாங்க. பட் ஏன் வந்து நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்படி தான். ஏதாவது ஒரு ஃபைலை டெலீட் பண்ண அப்படின்னு சொன்னால் இட் கிரியேட்ஸ் அ வேக்யூம் தேர். ஆக்சுவலாக வேக்யூம் சொல்லக்கூடாது. தட் இஸ் அ ஜங்க் இன்ஃபர்மேஷன் தட் த ஃபைல் கான் பி ஆக்சஸ் பேக். அந்த ஃபைலை பல காலமாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கவே ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா அதில் எஸ்ஓஎஃப் இல்லை. அதனால் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஜஸ்ட் அ கார்பேஜ் இன்ஃபர்மேஷன் ஓவர் தேர் அண்ட் வேர் த ஆல்டர்னேட்டிவ் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் பீன் ரீப்ளேஸ்ட் ஓவர் ஹியர். நம்ம ஞாபகப்படுத்தி பார் A is equivalent to 5 போட்டிருக்கிறோம். திருப்பி கொஞ்ச நேரத்தில் A is equivalent to 10 அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் அப்படின்னா 5 அப்படிங்கிற லொக்கேஷனில் இட் இஸ் பீன் ரீப்ளேஸ்ட் வித் 10. இந்த மாதிரி நம்ம இங்கே செய்ய முடியாது. ஸோ அப்போ எங்கே ஒரு ஃபைல் போய் உட்காந்துருக்கோ அந்த ஃபைல் வந்து நீ டெலீட் பண்ணதுக்கப்புறம் இட் ஜஸ்ட் ரீடைன்ஸ் அஸ் அ கார்பேஜ் வேர் த ஃபைல் இஸ் நாட் பீன் ஆல்டர்ட் பேக். அந்த ஃபைலுக்கு மேலே வேறு எந்த ஒரு ஃபைலையும் நீ என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் ரெஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ பெட்டர் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபைலை நீ வந்து டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபைலுக்கு மேலே நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபைலில் இன்னொரு ஃபைலை வச்சு நீ வந்து இந்த ஃபைலை நீ வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலில் வந்து வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட்டை வச்சு எடிட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீ சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ரீநேம் பண்ண அப்படின்னு சொன்னால் அதே ஸ்பேஸை நீ திருப்பி ரீயூஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். பட் இந்த ஃபைலை நான் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீ டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அதில் ஒரு ஃபைலை நீ வந்து டைப் பண்ணி நீ கண்டென்ட்டை ஸ்டோர் பண்ணியிருந்த அப்படின்னு சொன்னால் தென் ஆஸ் ஈக்குவலண்ட் ஆஸ் லைக் நான் சொன்னல இது ஒரு எம்டி ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிருக்கும். புதுசாக ஒரு ஃபைல் நீ சொன்ன மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகி வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கும். அதில் நீ வந்து எல்லா டேட்டாவும் அடித்து நீ வந்து டைப் பண்ணி வச்சுருப்பேன். பட் திஸ் இஸ் அ கார்பேஜ் ஸ்பேஸ். சரியா? நம்மளுடைய டெக்னிக்கல் நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் அ வேக்யூம். சரியா? இட்ஸ் வேக்யூம் வேர் த ஸ்பேஸ் இஸ் நாட் பீன் ரீயூஸ்டு ஃபர்தர் பை த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரியா? இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டரோட வேலை அமைஞ்சிருக்குது. ஸோ வென் an object is being created, memory is being allotted over there and then the memory can be allotted static memory. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், the memory can't be expanded back. சரியா? பட் தி மெமரி cannot be revoked back in the static memory. ஸ்டாட்டிக் மெமரியில் நீ அலாக்கேட் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் அந்த மெமரி அலாட் பண்ண மெமரியை நீ திருப்பி ரிவோக் பண்ண முடியாது. பட் when I go for dynamic allocation, I can able to revoke back the information what it has been created back. சரியா? அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம். ஓரளவு நான் இப்போ சொன்ன கதையெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். திஸ் வில் ஃபார்ம் தி தேர்ட் யூனிட் தேர்ட் யூனிட்டில் இதே கதை நம்மளுக்கு வரும் when we introduce the data structures. இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் ப்ராசஸ்லேருந்து ஆரம்பித்து உள்ளே போகும். வேர் இட் இன்வால்வ்ஸ் தி ஸ்டார்டிங் அட்ரஸ், டேட்டா அண்ட் தென் அண்ட் எண்ட் ஆஃப் ஃபைல். அப்போ ஒவ்வொரு ஃபைல்ஸுக்கும் ஒன்றில் நீ பார்த்தனா ஃப்ரண்ட் ஹேண்ட்லி நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும். உன்னோட ஃபைலில் பார்த்தோன்னா டச் பேட் அப்படின்னு சொன்னால் நான் பார்க்குறதுக்கான அது என்னோட பேர் டச் பேட். பட் இட் நோட்டேட்ஸ் அ குரூப் ஆஃப் அட்ரஸ். .txt அப்படிங்கிறது வேர் தி ஃபைல் இஸ் பீன் ஓப்பன் பேக். என்ன ஆப்ரேட்டிங் என்ன சாஃப்ட்வேரில் அது ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறது இட் இஸ் பீன் நோட்டேட்டட் தேர். Where it has been open, it has been open in RAM. Where it has been available, it has been available in the permanent memory. சரி, நீ டெலீட் பண்ண அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதோட ஸ்டார்டிங் அட்ரஸ் காணாமல் போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி there will be a garbage accumulation in the memory where it has not been reused for a quite quantum of time. இதுதான் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் where we call it as சார் நம்ம வந்து ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணி பார்த்தோன்னா உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சில ஃபைல்ஸ் வந்து it is been shown as a black files. அப்படின்னா மீனிங் என்ன, ரொம்ப நாளாக அந்த ஃபைல் யூஸ் பண்ணாமல் ஆக்சஸ் பண்ணாமல் இருந்து நான் இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். if you use a remote, ஒரு ரிமோட் எடுத்துக்கிற அதில் வந்து பேட்ரி போட்டுக்க, ரொம்ப காலமாக அந்த பேட்டரியை வந்து நீ வந்து அந்த ரிமோட்டை யூஸ் பண்ணவே இல்லை, என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேட்டரி லீக் ஆகிருக்கும். லீக் ஆகி அந்த பேட்டரி வந்து இதெல்லாம் நீ அக்கேஷனலாக பார்த்துருக்கலாம் பல. ஏன்னா டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய கூத்து. வாட்சஸில் வந்து பேட்ரி வந்து பர்ஸ்ட் ஆகி வந்து உன்னோட இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் வந்து இதே மாதிரி பார்த்தேன்னா இதில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு வோல்டேஜ் இருந்துச்சு. இந்த வோல்டேஜ் லீக் ஆகி ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு லெவலுக்கு அப்புறம் அது வந்து அதனோட சார்ஜிங் பொட்டன்ஷியல் இழந்திருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக தீஸ் செல்ஸ் ஆர் கால்ட் அஸ் வழக்கமாக அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்களே, பக்காவாக ஒரு பேர் சொல்லுவாங்க, ஜஸ்ட்டு கன் ஆஃப். இப்போ தான் ஞாபகம் இருந்துச்சு. இதை இன்னொரு நேமில் சொல்லணும் அப்படின்னா தீஸ் பார்ட் இஸ் கால்ட் டேமேஜ்டு பார்ட். இந்த பார்ட்டில் நீ வேறு எந்த ஒரு டேட்டாவும் வந்து எழுத முடியாது. சரியா? அப்போ நீ ரீஷஃபில் பண்ணாலும் இந்த இடத்துல இந்த ஸ்பேஸில் வந்து உட்காராது. இப்போ ஒரு ஃபைலோட சைஸ் பார்த்து அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து எனக்கு வேணும், இந்த ரெண்டு ஸ்பேஸ் எனக்கு சேர்ந்து வேணும் அப்படின்னா இது வரைக்கும் தான் எழுத முடியும்.
அதுக்கப்புறம் அந்த ஃபைலை உடச்சிட்டு அடுத்த ஃபைலில் கொண்டு எழுதணும். சொல்கிற புரியுதா? ஏன்னா இந்த லொக்கேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து டேட்டா இன்சர்ட் பண்ண முடியாது. வேர் இட் இஸ் செட் அஸ் அ பிளாக் ஹோல் வேர் த டேட்டாஸ் கான் பி இன்சர்டட். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேட் செக்டார்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லாங்கில் வந்து தென் பேர் என்னது இந்த சர்வீஸ் பண்ண வரவன் சொல்லுவான். நம்மளோட டெக்னிக்கல் வேர்டு வேறு, பட் அவன் சொல்கிறது என்னென்னா பேட் செக்டார்ஸ்ன்னு சொல்லுவான். BADSET பேட் செக்டார்ஸ்ன்னு சொல்லுவான். Your hard disk is having quite quantum bad sectors, so the hard disk ஓடைய லைஃப் மாறிடுச்சு, முடிஞ்சிருச்சு. 70% மேலே இருந்ததுன்னா அந்த ஹார்ட் டிஸ்க்கை திருப்பி எடுக்க மாட்டான். தட் மீன்ஸ் த ஹார்ட் டிஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக் இட் இஸ் கோயிங் வித் மால் ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிற மீனிங். ஸோ அப்போ இந்த மாதிரி போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க்கை நம்ப முடியாது, நீ ஹார்ட் டிஸ்க்கை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சினாரியோ சொல்லுவாங்க. ஸோ அப்போது எல்லாமே வந்து இதை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அப்போ டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது அதில் அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம டிஸ்ட்ரக்டர் போகிறோம். டிஸ்ட்ரக்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இது வரைக்கும் வந்து புரிஞ்சிச்சா? நான் சொன்னது கதை புரிஞ்சிச்சா? சி அப்படிங்கிறது C++ங்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கார்லேட்டட். ஓகே குட், நல்லது. எல்லாருக்கும் புரிஞ்சிருந்தால் சந்தோஷம்தான். சரியா? ஓகே குட், நல்லது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நான் எதுக்காக நான் இது சொல்ல வந்தேன் அப்படின்னா வேர் சி லைசன் சியோட ஃபங்க்ஷனாலிட்டி ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எந்த இடத்துல நிற்குதுன்னு பார்த்தோன்னா இட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நீ வந்து க்ரியேட் பண்ண அப்படின்னு சொன்னால் அதுதான் ஒரு ஆப்ஜெக்டோ இல்லாட்டா ஒன்று இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிற, அந்த ப்ரோக்ராம் லீட்ஸ் டு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நீ வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதுகிற, அது எல்லாமே தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ஸாக வந்து உட்காந்துருக்கும். சரி, இது இன்டகிரேட்டட் ஆப்ஜெக்ட். இதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். கிளாஸுக்குள்ளே இன்னொரு கிளாஸ் வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உட்காந்துருக்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் a memory is been, that means a memory space has been occupied here. So when the program is compiled and it is not been in use, the program வந்து நீ யூஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் வந்து அதுக்கப்புறம் எனக்கு தேவைப்படாது அப்படிங்கிற ஒரு சினாரியோ வரும்போது யூ கேன் ஃப்ரீ திஸ் மெமரி. இந்த மெமரியை நீ வந்து ஃப்ரீ பண்ணலாம். இந்த மெமரியை ஃப்ரீ பண்ணுறதுக்கு C++ இஸ் ப்ரொவைடிங் சம் ஆப்ஷன்ஸ். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we go with new operator and we go with the destructor operator. அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற வேர்டு வந்து tilt operator. ஒரு tilt operator யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் it calls the destructor function. சரியா? destructor அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் தான். சரியா? கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணும்போது அவைலபிள் வித் டிஸ்ட்ரக்டர். ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணால் தான் டிஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதோ if there is no constructor, destructor can also be called. பட் ஒரு டில்ட் ஆப்ரேட்டர் போட்டு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் அகெயின் வந்து டிஸ்ட்ரக்டரோட இதை வந்து நீ டில்ட் ஆப்ரேட்டர் போட்டு கிளாஸ் நேம், அதே கிளாஸ் நேம், என்ன கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியிருக்கியோ அதே கிளாஸ் நேம் தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் தென் ஒன்ஸ் அகெயின் இட் இஸ் கால்ட் அஸ் அ டிஸ்ட்ரக்டர். இட் இஸ் அன் ஆப்போசிட் வேர்ட் டு கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற இட் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் சம் மெமரி. டிஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற இது ஜஸ்ட் ஃப்ரீஸ் த மெமரி ஃப்ரம் இட். சரியா? ஸோ அதனால் அந்த அதே ஒரு ப்ரோக்ராம் எடுத்துருக்கேன். அந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் டைப் பண்ணுறதுக்கு டைமில் ஏற்கனவே வந்து நம்ம நேற்று பாஸ் பண்ண கோடில் இருக்கக்கூடிய அதே ப்ரோக்ராம் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒரு குளோபல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். கவுண்ட்டு இனிஷியலைஸ் டு 0. அடுத்தது வந்து ஒரு டெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். டேரெக்டாக வந்து இதுக்குள்ளே போயிருக்கிறேன். ஐம் ஜஸ்ட் கிரியேட்டடாக கன்ஸ்ட்ரக்டர். சரியா? கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே வேறு எதுவும் இல்லை. ஜஸ்ட் இந்த கவுண்டோட வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறேன். உள்ளே வரும்போது எப்போல்லாம் வந்து நீ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறியோ கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கிரியேட்டட், அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இங்கே நம்ம டைப் பண்ணுறோம். சரியா? ஜஸ்ட்டு உனக்கு இது பார்த்தாலே புரியும் நினைக்கிறேன். டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி ஒரு டில்ட் ஆப்ரேட்டர் மட்டும் போட்டு ஜஸ்ட்டு வந்து என்ன கிளாஸோட நேம் இஸ் டெஸ்ட்டு, அதே தான் நீ திருப்பி கால் பண்ண போகிற. கால் பண்ண அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கூட இல்லை. பட் நீ வந்து ஜஸ்ட் டில்ட் ஆப்ரேட்டர் போட்டு டெஸ்ட் மட்டும் போட்டு அப்படின்னு சொன்னால் வென்எவர் இந்த கிளாஸை விட்டு வெளியில் வருதோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாத்தையும் எக்ஸிபிட் பண்ணி முடிச்சுட்டு when the class closes automatically it removes the or it frees the memory that has been available there. இந்த மெமரி உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிட்டு வந்துடுது. அதாவது இதுக்கு அப்போ டிஸ்ட்ரக்டரி பார்ட் எப்போ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கிளாஸோட லாஸ்ட் பார்ட்டில் இருக்கணும், லாஸ்ட் டெர்மினஸ் பார்ட்டில் இருக்கணும். சரியா?
நீ முதல்ல இனிஷியலைஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன ஸ்பேஸ் அலாக்கேட் பண்ணுறியோ ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ரீ பண்ணிடும். ஸோ இட் வில் கிரியேட் எரர்ஸ் இது. பட் உன்னோட டிஸ்ட்ரக்டர் பார்ட் வந்து உன்னுடைய கிளாஸில் கடைசி பார்ட்டாக இருக்கும். எப்போ வந்து உன்னுடைய பிரேசஸ் வந்து க்ளோஸ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இப்படி கூட வச்சுக்கலாம். உன்னோட மெயின் ஃபங்க்ஷன் எப்போ வந்து இந்த பிரேஸ் க்ளோஸ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கால் த டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். சரியா? ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்குது, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம பார்த்துருக்குறோம். இது வந்து ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதை கால் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணால் போதும். இப்போ ஒரு டிஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறதுக்கு மெயினோடைய லாஸ்ட் க்ளோசிங் பிரேசஸ் மட்டும் போதும். அந்த க்ளோசிங் பிரேசஸ் க்ளோஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்ட்ரக்டரை கால் பண்ணிடும். சரியா? ஸோ அப்போ டிஸ்ட்ரக்டரை கால் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் ஹவு மச் குவான்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் யூ ஹேவ் பீன் கிரியேட்டட், அதுக்குரிய மெமரி ஸ்பேஸ் எல்லாத்தையும் என்ன பண்ண அப்படின்னா அது ஃப்ரீ பண்ணிவிடும். சரியா? இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அது கீழே நீ என்ன வேணால் எழுதிக்கலாம். ஒன்ஸ் அகேன் சின்ஸ் இட்ஸ் அ ஃபங்க்ஷன், நான் வந்து ஒரு சின்ன கண்டென்ட் போட்டிருக்கிறோம். ஜஸ்ட் வந்து கவுண்ட் மைனஸ் ஏன்னா எங்கள் கவுண்ட் இனிஷியலைஸ் பண்ணது கவுண்ட் மைனஸ் ஏன்னா எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கா அத்தனை ஆப்ஜெக்ட் டெலீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு வெரிஃபிகேஷனுக்காக தான். சரியா? மெயின் ப்ரோக்ராம்குள்ளே வர இதெல்லாம் வந்து டம்மி இன்ஃபர்மேஷன். நீ டெஸ்ட் T1 போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இட் இஸ் அ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதனால் இட் வில் பி கிரியேட்டட். இந்த இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உனக்கு டிஸ்பிளேக்கு வந்துடும். ஸோ டிஸ்பிளே வந்தோடனே என்ன ஆகும்னா இட் இஸ் அ கவுண்ட் வேல்யூ இஸ் 0லேருந்து இப்போ 1 ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். சரியா? அடுத்தது வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த இன்னர் பிளாக் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா இஃப் லூப்போ ஃபார் லூப்போ எந்த லூப்பும் போடலை, பட் ஒரு கேர்லி பிரேஸ் போட்டு ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறானா இட் இஸ் பின் ட்ரீட்டட் அஸ் அ பிளாக். அந்த பிளாக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சி அவுட் ஸ்டேட்மெண்ட் போட்டு இன்சைட் த பிளாக் 1, இந்த பிளாக் 1க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் கம்ப்யூட்டேஷன் ஆரம்பிக்கிறேன். ஜஸ்ட் கிரியேட்டிங் இது வந்து ஒரு டம்மி ஸ்டேட்மெண்ட். ஒன்ஸ் அகேன் ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டிங் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் T2 T3 கிரியேட் பண்ணுறேன். ஸோ T2 T3 கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உன்னோட கவுண்ட் வேல்யூ ஒரு தடவை T2 கிரியேட் ஆகும்போது இந்த கவுண்ட் வேல்யூ இஸ் இன்க்ரிமெண்டட் டு 2. T3 கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் இந்த கவுண்ட் வேல்யூ வில் பி இன்க்ரிமெண்டட் டு 3. சரியா? ஸோ இந்த பிளாக் விட்டு வரும்போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட், செகண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். நீ இதை விட்டு வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக் இந்த க்ளோசிங் பிரேசஸை பார்த்தோன்னே என்ன பண்ணும், ஏற்கனவே இங்கே க்ரியேட் பண்ணியிருக்க தெரியுதா, இதை க்ரியேட் பண்ணியிருக்கிறோடைய ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ணோம்னா டிட்டாச் பண்ணும். எங்கேயுமே டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கால் பண்ணலை, டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணல. பட் இந்த க்ளோசிங் பிரேசஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 1 வேலிடிட்டி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன்னா டெஸ்ட் 1 கீழே தான் நான் எழுதியிருக்கிறேன். ஸோ டெஸ்ட் 1 டோட்டல் வேலிடிட்டி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் தி மெமரி தட் இஸ் பின் அலாட்டட் ஃபார் டெஸ்ட் 1 வில் பி ரிமூவ்ட் ஃப்ரம் தி மெமரி. சரியா? அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் அகேன் ரிட்டர்னிங் பேக் டு த மெயின் பிளாக். பார்த்தோன்னே இந்த லாஸ்ட் பிரேசஸை பார்த்தோன்னே இப்போ எத்தனை ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணலை, T2 T3 வந்து ரிமூவ் ஆகலை. ஸோ இந்த லாஸ்ட் பிரேசஸை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் அகேன் த டிஸ்ட்ரக்டர் has been called 2 times and the space that has been allotted for T2 and T3 is been removed completely. சரியா? ஸோ அதை ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறேன். இன்னும் மட்டும் கம்பைலர் வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஓகே, ரன் ஆகலை. NEC Wi-Fi. Any doubt, pa? Any doubt? ஸோ இது வரைக்கும் நம்ம பேசின கதையில் நம்ம என்ன கதை பேசுகிறோம், ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதை பற்றி பேசியிருக்கிறோம், ஒரு ஸ்மார்ட் ப்ரோக்ராமர்னா யாருங்கிறத பேசியிருக்கிறோம், ஒரு ஸ்மார்ட் ப்ரோக்ராமிங் எப்படி அமையணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யார் பீன் டிஸ்கஸிங் தான். நான் அந்த ப்ரோக்ராமை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரன் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு டம்மி 2 லைன்ஸ் உள்ளே வந்திருக்கும். அந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் பீன் கிரியேட்டட். எப்போ வந்து T1 கால் பண்ணுறியோ, இந்த T1 கால் பண்ணுறியோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் இஸ் பீன் கிரியேட்டட். அந்த பிளாக்குள்ளே போகுது. ஒன்ஸ் அகேன் 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பீன் கிரியேட்டட். ஆப்ஜெக்ட் 2 இஸ் கிரியேட்டட், ஆப்ஜெக்ட் 3 இஸ் கிரியேட்டட். எப்போ வந்து இந்த பிரேசஸ் விட்டு வெளியில் வருதோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் டிஸ்ட்ரக்டர் இஸ் பீன் கால்டு. ஸோ டிஸ்ட்ரக்டர் இஸ் பீன் கால்டு. ஆமாம், டிஸ்ட்ரக்டர் இஸ் பீன் கால்டு. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் தீஸ் 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பீன் டிஸ்ட்ராய்ட். கரெக்டு தான், நான் தலையில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பிளாக்குள்ளே நீ என்ன 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோ, T2 T3 கிரியேட் ஆகிருக்கிறியோ ஆட்டோமேட்டிக்காக that 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பீன் டிஸ்ட்ராய்ட். பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்ட்ராய் ஆகிருக்கும். 3 எது லாஸ்ட்டாக கிரியேட் ஆகிருக்கோ அது டிஸ்ட்ராய் ஆகிருக்கும், எது அதுக்கு முன்னாடி கிரியேட் ஆகிருக்கோ அது டிஸ்ட்ராய் ஆகிருக்கும்.
மெயின் பிளாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் when it looks into the last curly braces ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் the first object has been destroyed. சரியா? ஸோ அப்போ வாட் இஸ் த ஸ்பேஸ் தட் இஸ் been allotted, the space has been revoked back. சரியா? the space has been revoked back. இதுதான் வந்து நம்மளுடைய இது பார்த்தா அப்படின்னு சொன்னால் வந்து உள்ளே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி ஒரு டிஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒருவேளை வந்து நம்மளுக்கு இது கூட இல்லை, இந்த ஒரு ப்ரோக்ராம் கூட இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வந்து நம்ம வந்து ஈவன் வந்து ஐ கேன் ஏபிள் டு இந்த பிளாக் கூட இல்லை அப்படின்னு சொன்னாலும் டிஸ்ட்ரக்டர் வில் வாக். சரியா? நம்ம வந்து இப்போ வெரிஃபை பண்ணோம்னா ரன் ஆகலை அப்படின்னு சொன்னால் எரர் பார்க்கணும், பட் இட் இஸ் பாசிபிள். இப்போ வந்து T1 நம்மளுக்கு வந்து அக்செப்டட் தான், கன்ஸ்ட்ரக்டர் தான் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன், பட் இது மட்டும் டிஸ்பிளே ஆகாது. இந்த வேல்யூ டிஸ்ட்ராய் பண்ண வைக்க முடியாது. பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய்டு வந்திருக்கும், ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு, டிஸ்ட்ராய் ஆகிருக்கு அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி 1 2 3. ஸோ அப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஒரு கன்ஸ்ட்ரக்டர் உள்ளே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு டில்ட் ஆப்ரேட்டர் போட்டால் இது கூட எனக்கு இந்த கதை கூட எனக்கு வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம COUT ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு டில்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் வில் ஒர்க். அதுவும் நம்ம வந்து பார்த்துருவோம் ப்ரோக்ராமில். ஒன்றுமே டிஸ்பிளே வராது, அவ்வளோதான். அது வந்து ஜஸ்ட்டு எண்ட் ஆப்ரேட்டர் போகணும். சரி, ஏதோ எரர் வருது, என்ன எரருங்கிறத அப்புறம் கண்டுபிடிக்கிறோம். பட் நம்மளுக்கு வந்து என்னென்னா ஜஸ்ட் இது மட்டும் போதும். சரியா? இது மட்டும் போதும். பட் என்ன எரர் வருது அப்படிங்கிற நான் வந்து அப்புறம் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். பட் நம்மளுக்கு வந்து பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போதைக்கு நான் இதில் உட்காந்து அப்படின்னு சொன்னால் கிளாஸ் இதோட ஹோல்ட் ஆயிரும். ஸோ அதனால் ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் நேம் மட்டும் போதும். சரியா? இது உள்ளே இருக்க நம்ம யூஸ் பண்ணியிருக்க டம்மி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற உனக்கே தெரியும். இது ஜஸ்ட் COUT ஸ்டேட்மெண்ட். நம்ம யூஸ் பண்ணுற ஒரு COUT ஸ்டேட்மெண்ட் தான், சும்மா தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பிளாக் வந்து கால் ஆகுது அப்படிங்கிறதுக்கான மீனிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? சரி, மற்றெல்லாம் எடுத்து விட்டோம், நார்மல் ப்ரோக்ராம் கொண்டு வந்துடும். ஓகே, குட், நல்லது. சரி, அப்போது எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் ஆகுது, எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் ஆகுதோ அத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரக்டர் கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுது. ஸோ அப்போ காலிங் பேராமீட்டர்லாம் ஞாபகம், ஒரு டிஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறதுக்கு மெயினோடைய லாஸ்ட் கர்லி பிரேஸ் இருந்ததுன்னா போதும், தட் வில் கால் த டிஸ்ட்ரக்டர். அப்போ வந்து இதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு பாயிண்டில் சில கொஸ்டின்ஸ் வந்து இட் இஸ் வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு டிஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறதுக்கு எதை வச்சு கால் பண்ணால் போதும், when it goes to the last part of the main statement where it sees the last closing brace of the main statement, the destructor will be called. சரியா? அந்த curly brace வரும்போது டிஸ்ட்ரக்டர் கால் ஆகி ஆட்டோமேட்டிக்காக whatever the memory space that is been allotted, that will be freezed back or it will be revoked back and the program will get terminated. இதுதான் வந்து the technical information relevant with the destructor. சரியா? ஸோ இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது வேர் இட் இன்வால்வ்ஸ் வித் நம்ம டைனமிக் கன்ஸ்ட்ரக்டர் போட்டோம் இல்லையா, அந்த கான்செப்டில் ஒன்ஸ் அகெயின் தட் இஸ் அன் ஒர்க்கிங் ப்ராசஸ். எங்கே இருக்குது, delete ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணது. சரி, ஸோ இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் அகெயின் வந்து என்னோடய கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே ஜஸ்ட் கோயிங் வித் டைனமிக் இனிஷியலைசேஷன் ஆஃப் அ கன்ஸ்ட்ரக்டர், டைனமிக் அலாக்கேட்டர் போட்டிருக்கேன். டைனமிக் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கால்ட். சரியா? டைனமிக் கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம வந்து கால் பண்ணியிருக்கிறோம்.
ஸோ எப்படி கால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ சின்ஸ் இட் இஸ் யூஸிங் நியூ ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக வந்து உன்னோட டிஸ்ட்ரக்டருக்குள்ள டெலிட் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். சொல்ல புரியுதா? சின்ஸ் வி யூஸ் நியூ ஸ்டேட்மெண்ட் ஹியர் இட் இஸ் எ டெலிட் ஸ்டேட்மெண்ட். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கன்ஸ்ட்ரக்டர் ப்ராசஸ் எப்படி இருக்குது, டிஸ்ட்ரக்டர் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் ஸ்டாட்டிக், நீ வந்து இப்போ வந்து 2 byte அலாகேட் பண்ண 2 byte ரிவோக் பண்ணும். சரி, ஏற்கனவே வந்து உன்னுடைய அலோகேஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் டன் ஸ்டாட்டிக்கலி அண்ட் இட் இஸ் பீன் ரிமூவ்டு ஸ்டாட்டிக்கலி. பட் இங்கே அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் டன் டைனமிக்கலி அண்ட் ஒன்ஸ் அகேன் இட் ஹேஸ் டு பி டன் டைனமிக்கலி. டிஸ்ட்ரக்டர் வந்து நீ டைனமிக்காக வந்து மாற்றினா மட்டும் தான் முடியும். சின்ஸ் இட் இஸ் அ டைனமிக் கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர் நீ என்ன டைனமிக்காக மாற்றிருக்கணும். ஸோ அதனால் சின்ஸ் இட் யூசஸ் நியூ ஸ்டேட்மெண்ட் டெலிட் ஸ்டேட்மெண்ட். எதை டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீ எதை வந்து இங்கே வந்து டைனமிக் கன்ஸ்ட்ரக்டரை இனிஷியலைஸ் பண்ணிருக்க, வேரியபிளாக இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறியோ, தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிற, அதை வந்து நீ வந்து என்ன பண்ண டெலிட் பண்ணு. ஸோ டெலிட் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இட் இஸ் காமன் டு ஆல். சரியா? சொல்ல புரிஞ்சிச்சா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வி யூஸ் டிஸ்ட்ரக்டர் வித் யூஸிங் த காம்பினேஷன்ஸ் ஆஃப் நியூ அண்ட் டெலிட். அப்போ நியூ அண்ட் டெலிட் யூஸ் பண்ணி நீ வந்து ஒரு டிஸ்ட்ரக்டர் ஃபார்ம் பண்ண முடியும். எந்த கேட்டகரிக்கு அப்படின்னு சொன்னால் இட் ஷுட் பி அ டைனமிக் கன்ஸ்ட்ரக்டர், இட் ஷுட் இன்வால்வ் வித் அ டைனமிக் கன்ஸ்ட்ரக்டர். தேர் ஐ கேன் யூஸ் அ டிஸ்ட்ரக்டர் வித் டெலிட் ஆப்ரேஷன். சரியா? ஒன்ஸ் அகேன் ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணிப்பாரு. இந்த ப்ரோக்ராம் வில் ஒர்க். சரியா? ஸோ எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணோமோ அத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆகிருக்கும். சரியா? ஸோ நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி it is just relevancy, having the relevancy with the data structures, having the relevancy with the operating system that is happening in the backend. இது எல்லாத்தையும் வந்து இன்டர்கார்லேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் மெமரி மேனேஜ்மெண்ட், மெமரி அலாகேஷன், இது எல்லாமே வந்து ஓரளவு எனக்கு புரிய வரும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இதுதான். இதை பெர்ஸ்பெக்டிவில் தான் நம்மளுக்கு வந்து வி ஒர்க் வித் நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற கான்செப்ட் அதுதான். அதுவும் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் போடுறோம், ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் தான். பிகாஸ் வாட் இட் இஸ் மீன் ரிலேட்டட் வித், எதுக்காக எப்படிலாம் ரிலேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டேட்டா. சரியா? இது என்னுடைய லேப்பு. என்னுடைய லேப்லேருந்து ஒரு டேட்டா வெளியில் வருது. நீட் டு பி கம்யூனிகேட்டட் வித் another சிஸ்டம் தட் இஸ் அவைலபிள் இன் ரிமோட்னா எங்கே வேணால் இருக்கலாம். இட் மே பி இன் யூஎஸ் எனிதிங் எல்ஸ். என்னோடய சிஸ்டம்குள்ளே விட்டு வெளியில் வரும்போது என்னோடய வந்து டேட்டா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் வில் பி அரேஞ்ச் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் பேக்கெட்ஸ். இந்த ஓவர் பேக்கெட்ஸில் வி கால் இட் அஸ் ஹெடர்ஸ், அதனோட ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே எங்கே பார்த்தோம் அப்படின்னா உன்னுடைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்துருக்கலாம். நான் இப்போ சொன்னோம்னா எஸ்ஓஎஃப், அப்புறம் வந்து டேட்டா, அப்புறம் இஓஎஃப்னு பார்த்துருப்போமா. இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதையும் ரிலேட் பண்ணிப்பார். இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் கன்கரன்சி பார்க்க முடியும். அப்படின்னா மீனிங் என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிஹேவ்ஸ் ஆஸ் லைக் தஸ் ஈவன் இன் கம்யூனிகேஷன் டூ. இதனால் வந்து எப்போ படிக்கலாம்னா 6th செமஸ்டரில் படிச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து இதை தெரிஞ்சுக்கலாம், என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பட் எல்லாமே கார்லேஷன் வித் ஆப்ரேட்டிங். ஸோ அப்போ C++ in with respect to memory management having the direct correlation with the operating system, and the operating system having the direct correlation with networks. சரியா? மெமரி மேனேஜ்மெண்ட்லேருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ளது நார்மல் கோடிங் பர்ஸ்பெக்டிவ். நம்ம ஒரு கோடு எழுதுகிறோம், கோடு வந்து க்ரியேட் பண்ணுறோம், இது எல்லாமே வந்து C++ல் உள்ள கதைகள். பட் ஒரு மெமரி மேனேஜ்மெண்ட்லேருந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். சரியா? வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இஸ் தேர் எனி அதர் டவுட்ஸ் ரிலவெண்ட் வித் தி டிஸ்ட்ரக்டர் ஆப்ரேஷன்? ஏற்கனவே வந்து உள்ள கோடிங் அனுப்பிட்டேன், ஜஸ்ட் கம்பைல் பேக். எல்லோரும் கோடிங் வந்து கம்பைல் பண்ணி பார்த்தியா? இல்லை சார், சூப்பர். கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆனது சொல்லலை நீ. கொரோனா டைமில் வந்து சரி ஒரு 5 minutes கழிச்சு நம்ம பேசுவோம். சரியா? ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுலாம் எவ்வளோ தூரம் இருந்தீங்க? சரி ஒரு 5 minutes கழிச்சு வரேன், கிளாஸ் முடிச்சு. சரி, டிட் யூ கம்பைல்டு பேக்? யாரும் வந்து ஆள் சொல்லிட்டான், இல்லைன்னு சொல்லிட்டான். ஸோ நேற்று வந்து நம்ம வந்து பயங்கர பிஸின்னு நினைக்கிறேன் இல்லையா? நான் நேற்று காலையில் 9 மணிலேருந்து ஆரம்பித்து 5 மணி வரைக்கும் நம்ம கிளாஸ் நடத்தியிருக்கோம். அப்படிங்கிறதுனால வி ஆர் ஸோ பிஸி. பட்டு ஆப்வியஸாக வந்து பி கிளாஸுக்கு வந்து லாஸ்ட்டு 2 periods ஃப்ரீயாக தானே இருந்திருப்பேன் இல்லையா? ஏ கிளாஸுக்கு தான் லாஸ்ட் 2 லேப் வந்து லேப் நீ ஃப்ரீயாக தானே இருந்திருப்பேன். செஞ்சு பார்க்கலையா? இடி லேப் இருந்துச்சா? அப்படியா? சூப்பர், நல்லது.
ஸோ அப்போ வந்து ட்ரை டு கம்ப்ளீட் த 3 programs டுடே, கம்ப்யூட் பேக் அண்ட் ஃபைண்ட் வெதர் ப்ரோக்ராமை வந்து டைப் பண்ணுறதை அதை வந்து எடுத்து காப்பி பண்ணுறதோடு இல்லை, ஜஸ்ட்டு வந்து இன்சர்ட் சம் எரர்ஸ் இன்சர்ட் பண்ணி அதை டீபக் பண்ணிப்பார். சரியா? அது வந்து டேக் இட்ஸ் ஒன் டைம். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் எரர்ஸ் காமிச்ச பற்றியா இந்த மாதிரி இப்போ உட்காந்து அப்படின்னா இட் வில் டேக் இட் 1 hour, ஒரு மணி நேரம் திருப்பி போகும். ஸோ அதனால் இன்சர்ட் சம் எரர்ஸ், ட்ரை டு டீபக் இட். ஸோ அதை பேஸ் பண்ணி போனேன் அப்படின்னு சொன்னால் தென் இட் வில் பி, நான் சொன்னேன் வந்து இட் இஸ் மோஸ்ட் வைட்டல் அப்படிங்கிறதுக்கு ஹேட் த பிக்சரைசேஷன். ஏன் வந்து எல்லா கம்பெனியும் சிஏ கேட்குறான், C++-ஐ கேட்குறான் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு கதை சொல்லிட்டேன். ஸோ அதனால் இட் இஸ் ஹேவிங் இட்ஸ் க்ளோஸ் ரிலேஷன் வித் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ அதனால் ப்ளீஸ் அவேர் ஆஃப் இட். சரியா? ஸோ குட், நல்லது. வந்து கேன் ஐ டேக் த அட்டண்டன்ஸ் எடுத்துடலாமா? இல்லை அட்டண்டன்ஸ் வந்து இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நான் பார்த்துக்கிறேன். 1 second. 41 இஸ் தர் அண்டு 42 நம்மளுக்கு கிளாஸு. மதன் அவைலபிளா? மதன்குமார் என்னோட கிளாஸா? சூப்பர், குட், நல்லது. சரி, ஓகே, குட்பா. அப்போ வந்து இந்த லாஸ்ட் 1 மெம்பர் வந்து என்னையும் சேர்த்தா வந்து என்னோடய ப்ரெசன்டேஷனும் சேர்த்தா வந்து மெம்பர் கூட தானே செய்யும் இல்லையா? சரி, ஐ கேன் ட்ரேஸ் பேக் த ஆப்சென்ட் லிஸ்ட். ஓகே, குட், நல்லது. ஓகேப்பா, வி கேன் வைண்ட் பேக் த கிளாஸ். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஐ கேன் டிஸ்கஸ் பேக். ஒரு 10 பையனுங்க அது என் கிளாஸில் உனக்காவது 10 பேர், எனக்கு வந்து ஒட்டுமொத்த கூத்தும் அதுதான். இந்த மட்டும் ஓகே சார் மட்டும் இது பாருங்க, 1 மணிக்கு எல்லாரையும் மீட்டிங் வர சொல்லியிருக்கேன். பையனை மட்டும் பாலாவையும் கூப்பிட்டுருக்கேன். நீங்களும் தயவு செஞ்சு சரி நச்சு நைய படைக்கணும். படைச்சு 1 மணிக்கு லிங்க் அனுப்பிடு. எடுத்துருவோம் லிங்கை ஃபோட்டோ எடுத்துருவோம். இல்லை, உண்மையில் அந்த நாட்டிலேருந்து நான் வந்து அப்செட்டில் தான் காமிச்சேன். என்னென்னா ஆன்லைனில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால ஓரளவு திட்ட முடியாது. ஏன்னா ஆப்போனண்ட்டில் பேரண்ட்டு கூட கேட்கலாம், மைக்கு போடாமல் கேட்டுட்டுனா பேரண்ட்டு கூட கேட்கலாம். அதனால 4 பேர் உட்காந்துருக்காங்க. எப்போதுமே இதை நடக்கும். பவித்ரா வந்து நல்ல பொண்ணு தான். அருள் செல்வி, ஜெகன்,